ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி விஆர்எஸ் பைட்ஸில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தான். அந்த கொழுக்கட்டை செஞ்சதில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 1000 கொழுக்கட்டை செய்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அந்த ஆர்டர் எடுத்து நம்ம எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தோம் அப்படின்றது தான். இதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நம்மளோட இந்த கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன விஷயம், நம்ம வந்து சிம்பிளாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுத்தது. ஆனால் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தது சந்தோஷமாயிடுச்சா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்கள். ஆனால் வந்து கொழுக்கட்டைன்றது நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம். ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பல்க் குவான்டிட்டி செய்ய சொல்ல அதுக்கான நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அனுபவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் மூலிமா எங்களுக்கு கிடச்சிது. அது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், நம்ம கஸ்டமர் மூலிமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அதாவது நம்ம வந்து சொன்ன டைமுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருந்தது இதில். அதேமாதிரி கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்றதுலாம். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டராக இருந்தது. அதனால தான் செம்மையாக பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் சூப்பராக இருந்தது கொழுக்கட்டை எல்லாமே. ஏன்னா கஸ்டமரே எல்லாமே கொடுத்து நம்மக்கிட்ட செய்ய சொன்னதுனால வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு டைமிங் மட்டும்தான். ஃபஸ்ட் நம்ம சொன்ன டைமிங் ஒன்று, அப்புறம் நம்ம டெலிவரி பண்ண டைமிங் ஒன்று. ஆனால் கஸ்டமர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கஸ்டமருக்கு வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் எல்லாமே உடஞ்சி போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை எல்லாமே வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இது மட்டும் சொல்லுங்கள். எல்லோரும் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் அதோட சேலஞ்சஸ் என்னென்ன இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது இந்த கொழுக்கட்டை செஞ்சது. அது ஒரு நல்ல ஒரு ரெசிபி, நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி இது. அது வந்து சிகப்பரிசியில் செஞ்சுருக்கோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தெலாம் சொல்லுங்கள். ஆனால் ஷார்ட்ஸில் எப்போவுமே நம்ம வந்து ஏஐ வாய்ஸ் தான் கொடுத்துருப்போம். இது என்னோடய ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து ஏஐ சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட பாரம்பரிய உணவை நம்ம வந்து ஒருத்தவங்க கேட்டு இவ்வளோ பண்ண சொன்னாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரைலாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸு இல்லை சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு.